ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்து நடைபெற்றது. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் உழைப்புகளை கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறதெல்லாம் வேலிடான பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா எதிர்த்தாவில் உட்காந்துட்டு இருக்கவங்க கையை தூக்கி ஓட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ எல்லா கண்டஸ்டண்ட்டுமே வந்து நார்மலான ஸ்டோரி தான் வந்து சொன்னாங்க. நான் இப்படி இருந்தேன், இப்படி ஆயிட்டேன், இதை செஞ்சேன், இதை நான் செய்யாமல் விட்டுட்டேன், இதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதை நான் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நார்மலாக தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்த சில விஷயங்களை தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் முத்துக்குமரன் வந்து பயங்கர இம்ப்ரெசிவாக வந்து பேசினாப்புல, எல்லாருமே கன்வின்ஸ் ஆகிற மாதிரி வந்து பேசினாப்புல. என்ன பேசினார் அப்படின்னா, இந்த 106 நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்களாக நான் பார்க்குறேன். ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நான் வரணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கனவு. அதுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு நான் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய உழைப்பை போட்டதுனால தான் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே நான் வந்திருக்கேன். ஒரு 10-15 படம் நடித்த ஒரு ஆக்டருக்கு எவ்வளோ தூரம் ஓப்பனிங் இருக்குமோ மக்கள்கிட்ட, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பிக் பாஸை பார்க்கக்கூடிய ஆதரவாளர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ நான் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக வந்து இருப்பேன். அதை தாண்டி என்னுடைய உழைப்புகள் ரொம்ப அசாத்தியமாக இருக்கும். ஒரு கட்டத்தில் எல்லாருமே இவன் வந்து பேசிக்கிட்டே இருக்காண்டா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நானாக அவங்களுக்கு வழி விட்டு பேச விட்டுருக்கேன். எந்த இடத்துல பேசணும் அப்படின்னு நினச்சி அந்த இடத்துல மட்டும்தான் பேசியிருக்கேன். எந்த இடத்துல பேசக்கூடாதோ அந்த இடத்துல பேசாமல் இருந்து பின்னாடி நின்றுலாம் வேடிக்கை பார்த்துருக்கேன். ஸோ அதனால் ஏதாவது இந்த வீட்டுக்குள்ளே மாற்றம் வருதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் அதுக்குள்ளே செலவு பண்ணிக்கிட்டே இருக்கேன், அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு வாரம் எனக்கு கடுமையான விமர்சனம் வந்து வந்துச்சு. நான் அதை பற்றி ஒரு 4 மணி நேரம் உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தேன், அமைதியாக யாருக்கிட்டுமே பேசாமல். ஸோ எல்லாருமே என்னை பற்றி என்ன நினச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயையோ அவ்வளோதான் முடிஞ்சிட்டா முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 மணி நேரம் பேசாமல் இருந்ததுனால இவன் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னை ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்லைன் வந்து கொடுத்தாங்க. அப்போது முத்துக்குமரன் ஒரே ஒரு 4 மணி நேரம் பேசாமல் இருந்தால் இந்த வீட்டுக்குள்ளே எவ்வளோ தூரம் இன்ஃபேக்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அந்த இடத்துல அடித்தார் பாருங்க ஒரு அடி. அது மட்டும் இல்லாமல் மற்ற கண்டஸ்டன்ட், அது என்னுடைய வீட்டாரே வந்து என்கிட்ட வந்து, தம்பி நீ ரொம்ப ஓவர் ஷேடோ பண்ணுறப்பா, எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த வாய்ப்புகளை நான் பயன்படுத்தியிருக்கேன். இது நேர்மறையான எண்ணங்களை ஏற்படுத்தலாம், இல்லை எதிர்மறையான எண்ணங்களை கூட ஏற்படுத்தலாம். பட் எண்ட் ஆஃப் தி டே நான் அந்த இடத்துல ப்ரிஃபரன்ஸாக இருந்திருக்கேன், என்னுடைய உழைப்பை வந்து போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் வந்து அவ்வளோ அருமையாக பேசி முடிச்சாப்புல. 18 பேருக்கு 18 பேரும் ஓட்டிங்ஸ் போட்டாங்க. இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அடுத்ததாக ஜாக்லின் பற்றி பேசுவோம். ஜாக்லின் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் உள்ளே வரும்போது ரொம்ப இண்டிவிஜுவல் பிளேயராக தான் வந்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் மிங்கிள் ஆகி இது வந்து ஒரு குரூப்பான ஒரு கேம், டீமான ஒரு கேம் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து ஒரு டீமுக்குள்ளே வந்து போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஓகே, கூடி வாழ்ந்தாய் கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மனப்பான்மை எனக்குள்ளே வந்துடுச்சு. இந்த மனப்பான்மை எவ்வளோ தூரம் வந்து வெளிப்படுது அப்படின்னா, ஒருவேளை நம்மளை விட இவங்க தகுதியானவர்கள் அப்படின்னு தெரிஞ்சால் டைட்டிலை எடுத்து அவர்கிட்ட கொடுக்கறது கூட நான் யோசிக்க மாட்டேன். எப்போது என்னுடைய மனநிலை அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்லிட்டு போனாங்க. என்ன அருமையான ஒரு ஸ்பீச் இல்லை அப்படின்னு வந்து நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் அவ்வளோ தூரம் விட்டு கொடுக்குற மனப்பான்மையெல்லாம் உங்களுக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து நமக்குள்ளே வருது. ஸோ பொது வெளியில் பேசும்போது ஏதோ ஒன்று பேசலாம், ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பேசுகிறது அவ்வளோ ஒன்றும் பெருசாக வந்து எடுப்படலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. அதுக்கப்புறம் ரயான் அவர்கள் வந்து பேசினாப்பில், அந்த மனுஷன் நான் இப்படி இன்புட் கொடுத்தேன், அப்படி இன்புட் கொடுத்தேன், அதை பண்ணேன், கேர்ள்ஸ் டீமுக்கு போனேன், என்னோடய இண்டிவிஜுவாலிட்டிக்கு வந்து காமிச்சேன், பாய்ஸ் டீமில் இருந்தேன், நான் வந்து டீம் மெம்பர்ஸாக எப்படி வந்து கேம் ப்ளே பண்ணேன் அப்படின்றதெல்லாம் காமிச்சேன், எல்லாமே ஓகே பக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் கடைசியாக ஒரு விஷயம் வந்து சொன்னாப்புல, அதாவது நான் என்னோடய எமோஷன்ஸ் எல்லாமே வந்து காமிச்சிட்டேன். சில பேருக்கு வந்து என்னை பார்க்கும்போது இவன் வந்து கோவப்படுவானா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கும். ஆனால் எனக்கு பயங்கரமாக கோவம் வரக்கூடிய சூழ்நிலை இங்கே உருவாகும்னு நான் நினைக்கிறேன். மேபி நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னுடைய கோவத்தை பார்க்கல அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. ஸோ ரயான் அவர்கள் வந்து தன்னுடைய எமோஷன்ஸ் இதுவும் இருக்குது அப்படின்னா நல்லபடியாக சொல்ல வராப்புல. பட் அதுக்கு வந்து எனக்கு வந்து கோவம் வரும், நான் ஃப்யூச்சரில் வந்து கோவப்படுவேன், ஏன் சொல்ல முடியாது, உங்கள் மேலே கூட கோவப்படலாம் அப்படின்லாம் சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரில. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இவங்க 3 பேர் மட்டும்தான் பேசுனாங்களா அப்படின்னு கேட்காதீங்க, நிறைய பேர் பேசினாங்க. அவங்கெல்லாம் செஞ்சது சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான வேலிடான பாயிண்ட்ஸாக தான் வந்து இருந்துச்சே தவிர பெருசாக டிஃப்ரெண்ட்டாக வந்து இல்லை. ஸோ இவங்க 3 பேர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொன்னாங்க. ஸோ அதை பற்றி தான் கன்வே பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்தினா. அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.